நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் எங்க போனாலும் சரி உடனே நீ கிளம்பி என் கூட வந்துடுற. அப்படின்னா நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேன்ல? நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல. பாட்டி வீட்டுல இருக்கிறப்போ நீ பயப்பட வேண்டாம்லம்மா. நான் எனக்காக பயப்படவே மாட்டேன். உங்களை சுத்திதான் எதிரிகளா இருக்காங்க. நீங்க தனியா போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்ன என்னோட பாடி கார்டா? நல்ல பொண்ணு நீ. என்னை யாராவது புதுசா வீட்டுக்கு பார்க்க வந்தா கூட நீ ரொம்பவே பயப்படுவ போல இருக்கே. அப்புறம் எப்படி நீ என்ன தனியா வெளியே அனுப்புவ? ஐயோ வண்டி! அம்மா, அந்த வண்டி அங்கதான் நின்னுட்டு இருக்கு. நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம என்னன்னு சொல்றது, ரோட்ல நம்ம இந்த மாதிரி போகிறப்போ சில சமயம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் சகஜம்தான். வெண்ணெய் சாப்பிடுறது ஒருத்தன், விரல் சாப்பிடுறது ஒருத்தன் சொல்லுவீங்களே. விபத்து நடந்தாலும் சரி, என் அம்மாவை காப்பாத்த என் மனசு இருந்தா போதும். நீ சொல்றது சரிதாம்மா. என்னை சுத்தி இன்னும் எதிரிங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப போன அந்த வண்டியை கூட நம்மளால நம்ப முடியாது. நாம இங்கிருந்து போயிடலாமா? நீ சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு நம்ம நிரந்தரமா போயிடலாம். நாங்க இங்க வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனா அவங்க இங்க இல்ல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. அவங்க வர லேட் ஆகாது. இப்ப வந்துருவாங்க. உள்ள வந்து உட்காருங்களேன். பரவாயில்ல, மேடம் வர வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அதனாலதான் இங்க இருக்கேன். நீங்க வேணா அங்க போய் பாக்குறீங்களா? மேடம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவளே வந்துட்டா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்களுக்கு முரளி தான் சொன்னான். அதான் நாங்க வீட்டை பக்கம் வந்திருக்கோம். நாங்க கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நம்ம வீட்டை பார்க்கலாமா? இந்தம்மா, நான் அவர் கூட போயிட்டு வரேன். வாங்க. பாட்டி, இதை புடிச்சுக்கோங்க. நானும் அம்மா கூட போயிட்டு வரேன். அம்மாவை தனியா விட்டா சரி வராது. சுத்தியும் கண்ணு வச்சுக்கணும். லட்சுமி மேல எவ்வளவு அன்பா இருக்கா. கடவுளே, நடக்கிறதுலாம் நல்லதா நடக்கட்டும். கொஞ்ச நாளாவே நாங்க இதை கவனிக்காம விட்டுட்டோம். நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தோட்ட வேலையெல்லாம் செஞ்சோம். அதனால இப்ப மரங்கள்லாம் நல்ல செழிப்பா இருக்கு. தேங்காய் எல்லாம் இப்ப நல்ல ரேட்டுக்கு போகுது. 4-5 தேக்கு மரமும் இருக்குல்ல? ஆமா, அந்த பக்கம் இருக்கு. தேக்கு, மாமரம், பழாமரம், தென்னை மரம் எல்லாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா இந்த மணல குறு மிளகு கூட பயிரிடலாம். பாத்தீங்களா, நாங்க கவனிக்காம விட்டாலும் குறு மிளகு செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. உண்மையை சொன்னா இதை விற்கிறதுக்கு எங்களுக்கு மனசே கிடையாது. எங்களுக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இதை விற்கிறோம். முரளி எங்ககிட்ட சொன்னாரு, நீங்க ஒரு நல்ல ரேட்டா சொன்னீங்கன்னா கூடி சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டையும் பாக்குறீங்களா? சரி, முதல்ல நம்ம அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை பார்க்கலாம்.
வீடு எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பழைய வீடாச்சே, கண்டிப்பாக பார்ட்டி அந்த வீட்டில் தங்க மாட்டாங்க. அதை இடிச்சிட்டு வேற தான் கட்டுவாங்க. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விலையை சொல்லுங்க. சரிங்க, அது உங்களோட இஷ்டம். நம்ம எல்லாத்தையும் மொத்தமா பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரேட்டு பேசிக்கலாம். வாங்க. போனவங்க இன்னும் வரவே இல்லை. அந்த இடத்த பார்க்க அவ்வளவு நேரம் ஆகுமா? இதோ வந்துட்டாங்க. நான் ஊர்ல இருக்க ரேட்டு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை விற்கிறதுனால எங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க போறது இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க சொன்ன விலை அதிகம்னு நான் சொல்லலை, ஆனா இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இருந்தாலும் ஒரு 2-3 நாளில் நாங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்றோம். அது வரைக்கும் வேற யார்கிட்டயும் டீலிங் வச்சுக்காதீங்க. சரிங்க, 3 நாள் நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன். அதுக்குள்ள உங்க முடிவில் ஏதாவது மாற்றம் இருந்தா நீங்க முரளி கிட்ட சொல்லிடுங்க. வாங்க நினைக்கிற பார்ட்டி கிட்ட முரளி இதை பத்தி பேசினாருன்னா நாம இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நாங்க அங்க போன உடனே முரளி கிட்ட இதை பத்தி பேசுறோம். சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். நீங்க குடிக்கிறதுக்கு இல்ல ஏதாவது? பரவாயில்ல, ஒண்ணும் வேண்டாம் மேடம், நாங்க கிளம்புறோம். வரோம்மா. இது நமக்கு சாதகமா நடந்துரும்ல. இதோட எத்தனை பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. இது நடக்கும்னு தான் எனக்கு தோணுது. உனக்கு என்ன தோணுது கிருஷ்ணா? முரளி சார் இவங்களை அனுப்பினதுனால இது நடக்கும் தான் தோணுது. அவர் தானே உங்களோட காரை சீக்கிரமா வித்து கொடுத்தாரு. இந்த விஷயத்தை பத்தி என் பசங்களுக்கும் வாசவனுக்கும் தெரியாம இருந்தா நல்லதா இருக்கும். அது சரி, நீ இங்கதான் இருக்கியா? ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்கிறது இல்ல. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? நான் வந்து எடுத்திருப்பேன்ல. இருட்டுல வந்து எடுத்துட்டு இருக்க. இங்க பாம்பு வந்தா என்ன பண்ணிருப்ப? என்னை எந்த ஜந்துக்களும் தொந்தரவு பண்ணாது. நீங்க கவனமா இருந்துக்கோங்க. என் அப்பாவும் நானும் இதை விட மோசமான இடத்துல டென்ட் போட்டு வாழ்ந்திருக்கோம். அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் எப்பவோ நடந்து முடிஞ்சது. சில சமயம் என்னையே மறந்து நான் சொல்லிடுவேன். இங்க இருக்க ஜந்துக்கள் துரத்துனாதான் கடிக்கும். ஆனா இங்க இருக்க சில மனுஷங்க நேரம் பார்த்து தொந்தரவு பண்ணுவாங்க. சத்தமே வராம ஒரு பூனை மாதிரி டென்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒளிந்து நிப்பாங்க. அது என் தங்கச்சி தான். ஆளுங்க இருக்காங்க கரெக்டா சொல்லுவா. கண்ணு இல்லாததுனால அந்த கடவுள் இந்த திறமையை கொடுத்திருக்காரு. ஆனா அவ முன்னாடி வந்து அவளை கற்பழிச்சோம்ன என் தங்கச்சிக்கு எப்படி அடிச்சு கொள்ளணும்னு தெரியல. ஷோ, இது ஏன் நீ எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? நீ அந்த துணியெல்லாம் என்கிட்ட கொடு. வா. ஐயோ, என்னமாச்சு? இன்னும் தலையில ஈரம் காயலையா? தலையை தொடச்சே இல்லையா? அட, எனக்கு எதுவும் இல்லம்மா. தூசியோட அலர்ஜியா இருக்கலாம். நான் திம்முனதுனால நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? உனக்கு ஏதாவது வந்தா நான் ரொம்ப பயந்து போயிடுவேன். என்ன நல்லபடியா பாத்துக்க நீ மட்டும் தானே இருக்க. வா. இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். உங்களை பார்த்துதான் ஆகணும். எனக்கு நீங்க கொடுத்த இந்த புது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா உங்களை நல்லபடியா பார்த்துக்க எனக்கு பாக்கியம் கிடைக்கணும். எனக்கும் அதே ஆசைதாமா இருக்கு. உன்னை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் உன்னை கஷ்டப்படுத்தாம உன் அரவணைப்புல நான் வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா
என்னம்மா இதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. எங்க இருந்தோ வந்த இந்த பொண்ணு மேலங்குளத்து விஜயலட்சுமியை பாதுகாக்கிற அளவுக்கு வந்துட்டாளான்னு சொல்ல வரீங்களா? இல்லம்மா, இந்த அம்மா என்ன யோசிச்சேன்னு உனக்கு அப்புறமா தெரியும். வா, ரொம்ப குளிரா இருக்கு, அப்புறம் உனக்கு எனக்கும் ஜுரம் தான் வரும். வா. அம்மா, வக்கீலுக்கு கால் பண்ணி பேசுனீங்களா? இல்லம்மா, 2 தடவை ஃபோன் பண்ண போகவே இல்லை. அவரை வெளியே போயிருக்காரோ என்னவோ தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்றேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்மா. முக்காவாசி வேலையை முடிச்சிட்டீங்க. வாமா. ஹலோ முதலாளி. யோ, நீ எங்கேயா இருக்க? உனக்கு நான் எவ்வளோ நேரம் தான் கால் பண்ணுறது? நான் ஸ்டேஷனில் இருக்கேன். டவர் கிடைக்கல போல் இருக்கு முதலாளி. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஏதாவது அவசரமான வேலையா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சதானந்தா. நம்மளை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா முதலாளி? நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சதில்லை. அந்த மேலங்குளம் விஜயலட்சுமி இருக்கால்ல, இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். என்னாச்சு முதலாளி? ஏதாவது பிரச்சனையா? ஆமையா, பிரச்சனை இருக்கு. என் பையனை கொண்டு அந்த கொலைகாரனை காப்பாத்துறதுக்காக சில ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாத்தையும் அவங்க தேடி பிடிச்சி எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ முதலாளி, இதெல்லாம் உண்மையா? ஆமையா, ஃபாரன்சிக் லேபரோட ஆபீஸ்ல இருந்து எனக்கு இந்த விஷயம் வந்திருக்கு. நாம கவனமா இல்லைன்னா நாம தான் மாட்டுவோம். விஜயலட்சுமி வக்கீலோட கைக்கு தான் இது போயிருக்கு. அவங்க 2 பேரும் நேர்ல மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அத கோர்ட்ல ஒப்படைக்க போறாங்க. அந்த சம்பவம் நடக்கவே கூடாது. நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் போதும். யாராவது ஒருத்தனை வச்சு விஜயலட்சுமியை ஃபாலோ பண்ண வைக்கணும். அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். மீதியை நான் பாத்துக்கிறேன். அதான் நான் பாத்துக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த விஜயலட்சுமி இந்த சதானந்தம் கண்காணிப்புல தான் இருக்க போறாங்க. ஓகே, சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஃபோன் பண்ணா தயவு செஞ்சு ஃபோன் எடு. குட் நைட். குட் நைட். அப்படி யாருக்கு லக்ஷ்மி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்க போல இருக்கு. நான் அந்த வக்கீலுக்கு தாம்மா கால் பண்ணிட்டே இருக்கேன். அவர்கிட்ட 2 நம்பர் இருக்கு, 2மே கால் போகவே மாட்டேங்குது. ஒருவேளை அங்க நல்ல மழையா இருக்கும்னு தோணுது, அதனால நெட்வொர்க் இல்ல போல. அந்த வக்கீல பார்க்க தான் நீ நாளைக்கு போற இல்ல, அப்புறம் எதுக்கு? நாளைக்கு நான் அவரை பார்க்க போறப்போ அவர் அங்க இருக்கணும் இல்லம்மா. முக்காவாசி நேரம் அவர் ஹைகோர்ட்ல தான் இருக்காரு. டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருச்சுன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவர் ஆஃபீஸ்லேயே இருப்பாருமா. ஷோ, இப்ப நான் என்னதான் பண்றது? ரொம்ப முக்கியமான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என் பசங்களுக்கோ இல்ல வாசவனுக்கோ தெரிஞ்சிட்டா இந்த வீட்டையே அவனுங்க தீ வச்சிருவானுங்க. நீ இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் லக்ஷ்மி. ஆதாரம்லாம் நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கும் போது அந்த ஆதாரம் நமக்கு கிடைச்சதில்ல. அத அந்த வக்கீல் கிட்ட கொண்டு போய் கொடுக்க உன்னால முடியும். நான் நம்ம கிருஷ்ணாவை நினைச்சுதாமா பயந்து இருக்கேன். என்னம்மா, அவளுக்கு என்னாச்சு? ரொம்ப நேரமா அவ சத்தம் கேட்கலையேன்னு நானும் யோசனை பண்ணி கேட்கலான்னு இருந்தேம்மா. என் பொண்ணு எங்கம்மா இருக்கா? அவ ரூம்ல தான் படுத்திருக்கா. நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு எதுவும் நடக்கல. லேசா ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, அவ ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அம்மாடி கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு? என்னம்மா கிருஷ்ணா? எனக்கு எதுவுமே ஆகலம்மா. கொஞ்சம் சளி தலைவலி இருக்குமா.
ஐயோ, உடம்பு நல்லா சுடுதே. நீ மழையில நனைஞ்சிட்டியா? இது ஒரு சாதாரண காய்ச்சல் தாம்மா. 2 நாள்ல சரியானாலும் ஆகும். நீ நாளைக்கு வக்கீல் வீட்டுக்கு போகும்போது அவளால உன் கூட வர முடியாது. இல்ல, நானும் உங்க கூட வரேம்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத நீ சொன்னா மட்டும் போதுமா? எங்களுக்கு அது தோணணும்ல. வீட்ல ஜலதோஷத்துக்கான ஒரு மாத்திரை கூட இல்ல. டைம் என்னாச்சு? மெடிக்கல் ஷாப் அடைச்சிருப்பாங்களா? இப்ப போய் வாங்கிட்டு வர போறீங்களா? போகாம மருந்து சாப்பிடாம காய்ச்சல் போயிடுமா? வேண்டாம்மா, நான் உங்களை விட மாட்டேன். இந்த ஊர்ல இந்த நேரத்துல எந்த இடத்துல மெடிக்கல் ஷாப் திறந்து வச்சிருப்பாங்க? சரிதான் லக்ஷ்மி, மணி 10 ஆயிடுச்சு. காலையில இவளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம். இப்ப அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதுமா. பொழுது விடிஞ்சா காய்ச்சல் எல்லாம் போயிடும். இப்ப வர காய்ச்சல்லாம் அப்படி போகாதுமா. அம்மா, நீங்க இவ பக்கத்திலே இருங்க. நான் கொஞ்சம் சுக்கு, மிளகு, துளசி எல்லாம் போட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன். அது கொஞ்சம் குடிச்சானா இவளுக்கு ஜுரம் குறையும்மா. வேண்டாமா. வேணும். இங்கிலீஷ் மருந்தை விட அந்த மருந்து ரொம்ப நல்லா கேட்கும். காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். நீ வேணா கிளம்பு லக்ஷ்மி, நான் அவ கூட இங்க இருக்கேன். அம்மா பாவம், எனக்காக அவங்க எவ்வளவு கஷ்டத்தை சகிச்சுக்கிறாங்க. லக்ஷ்மி உனக்காகத்தாம்மா அவ உயிரோடையே இருக்கிறா. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இதே மாதிரிதான் லக்ஷ்மி பெத்தெடுத்த 4 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்குன. ஆனா அவங்க அதையெல்லாம் நினைச்சு பார்க்கல. நீ ஒருத்தியாவது உன் அம்மாவுக்கு எப்பவும் கூட துணையா இருக்கும். கண்டிப்பா இருப்பேன் பாட்டி. என் உயிரை கொடுத்தாவது நான் என் அம்மாவை பார்த்துப்பேன். இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு லட்சுமி? ஜுரம் குறைஞ்சிருக்கா? இல்லம்மா, ராத்திரி பூரா ஜுரமாவே இருந்தது. கொஞ்ச நேரம் கூட தூங்கவே இல்லை. தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. பொழுதே விடிஞ்சிருச்சுமா. இவ இப்பதான் தூங்குறா. காய்ச்சல் இருக்கு. நீயே ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லையா? ஆமா, நான் தூங்கவே இல்லம்மா. இவ இப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி தூங்க முடியும்? நீ காரை எடுத்துக்கிட்டு வக்கீல பார்க்க போயிடுவல்ல லக்ஷ்மி? ஆமாம்மா, அதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணவே முடியாது. இங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வக்கீல் கிட்ட கொடுத்து அதை கோர்ட்ல கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா அந்த மறு விசாரணையை தள்ளி வச்சிருவாங்கம்மா. அது மட்டும் இல்ல, செட்டியாரோட பிசினஸ் அக்ரிமெண்ட்ல நான் இன்னைக்கு தான் சைன் பண்ண வரதா சொல்லியிருந்தேன். வீட்டையும் இடத்தையும் வித்துட்டு இந்த ஊரை விட்டே போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா மறுபடி பிசினஸ பத்தி ஏன் யோசிக்கிற? என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. நான் நினைச்ச மாதிரி இந்த இடத்த வாங்க வர்றவங்க வரலனா நம்ம இங்க நிரந்தரமா தங்கறதுக்கு ஏதாவது வேலையை பார்க்கணும்ல. முதல்ல பிசினஸ் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேம்மா. அம்மா, நம்ம வக்கீல பார்க்க போகணும்ல. என்னம்மா இது? படு. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ பேசாம இங்கேயே படுத்து தூங்கு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ டிராவல் பண்ணிட்டு வந்தனா ரொம்ப அதிகமாயிடும். நான் உன்னை நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமான்னு யோசனை பண்றேன். அங்க போனா டாக்டரும் நர்ஸும் உன்னை பாத்துக்குவாங்கல்ல. பாட்டி உனக்கு பக்கபலமா இருப்பாங்க. அம்மா போயிட்டு சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம்மா. என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. உங்களை தனியா வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்குமா. என்னால போகாம இருக்க முடியாது கிருஷ்ணா. நான் எதுக்காக போறேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த டாக்குமெண்ட்டை யாரை நம்பியும் கொடுக்க முடியாதம்மா. டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சரியான டைம்க்கு கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா அது நமக்கு தான் பெரிய நஷ்டமாயிடுமா. நீ ஒரு வேலை செய் லக்ஷ்மி. மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி என்ன மாத்திரை வேணுமோ அதை கொண்டு வர சொல்லி ஃபோன் பண்ணிடு. அதுவும் இல்லாம இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீ வக்கீல பார்க்க நேரம் ஆயிடும். நீ வக்கீல பார்த்துட்டு திரும்பி வரும்போது இருட்டிடும். அதான் ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம்மா, எனக்கு நீங்க மருந்து மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அதை சாப்பிட்டா காய்ச்சல் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா போலாம். நாம ஒன்னா போறத பத்தி நீ இனிமே தயவு செஞ்சு பேசாத. அது நடக்காது. நான் போய் உனக்கு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறமும் உனக்கு ஜுரம் குறையலனா வக்கீல பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறேன். இல்லனா அம்மா சொல்ற மாதிரி திரும்ப வரதுக்கு ராத்திரி ஆயிடும். அப்படின்னா என்னை தனியா விட்டுட்டு நீங்க போறீங்க தானே? நீ ஒன்னும் தனியா இல்லம்மா, பாட்டி தான் இருக்காங்கல்ல. சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்காத கிருஷ்ணா. எனக்கு வேற வழியே இல்லம்மா. அம்மா, நான் மருந்து வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஃப்ளாஸ்க்ல சுக்கு காப்பி வச்சிருக்கேன். அதை நான் காலையில தாம்மா போட்டேன். கொஞ்சம் ஆற வச்சு அவளுக்கு கொடுங்க. வேண்டான்னு தான் சொல்லுவா, கட்டாயப்படுத்தி கொடுங்க. வெறும் வயிற்றுல மருந்து போடக்கூடாது இல்லம்மா. நான் போயிட்டு வரேன். இந்தாம்மா, இந்த ஒரு மாத்திரையை மட்டும் சாப்பிடு. மாத்திரை சாப்பிட்டாதான் ஜுரம் போகும்னு அம்மா உன்கிட்ட சொன்னால. அம்மா எங்க? அம்மா கொடுத்தாதான் சாப்பிடுவேன். இந்த பாரு கிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லாம் அடம் பிடிக்காத. இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு போனால, அதை நீ மறந்துட்டியா? உன் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.